ஜென்ரேஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஹெல்த்துக்கு சாப்பிட்றத தாண்டி டேஸ்ட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம டெய்லி சாப்பிட்ற சில உணவுகள் வந்துட்டு நமக்கு ஆரம்பத்தில் பிரச்சனை வராது. ஆனால் அது போக போக நம்ம லாங் டேர்ம் எடுக்கும்போது நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள், ஹார்ட் பாதிக்கிறது, பிரெயின் பாதிக்கிறது, லிவர் பாதிக்கிறது, பல பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம உடம்புல உருவாக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு 5 உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராசஸ்டு உணவுகள். குறிப்பாக நம்ம உணவுகள் வந்துட்டு ஃபேக்ட்ரியில் போய் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு, டேஸ்ட்டுக்கு எல்லாமே ஆட் பண்ணி, நமக்கு கெமிக்கல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணி வரக்கூடிய உணவுகள். முக்கியமாக நான் சொல்ல போகிறது நம்ம ஜூஸஸ். இப்போ நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ஒரு தாகம் வந்துருச்சுன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு தண்ணியோ ஒரு சர்பத்தோ குடிக்கிறது ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது, ஒரு கடையில் போகிறோம், ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குவோம், இல்லை ஒரு பேக்கெட் ஜூஸ் வாங்குவோம், அதை தான் நம்ம குடிக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடியது கலர் பவுடரு, டேஸ்ட்டுக்கு என்ஹான்சர் ஆட் பண்ணியிருப்பாங்க, இனிப்புக்கு வந்துட்டு நமக்கு ஒயிட் சுகர் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ஒரு சத்தும் இல்லை, ஆனால் அந்த சுகர் அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் உடனே. ஸோ நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, பேக்கரியில் சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்படி தான், நமக்கு அதிகமாக ப்ராசஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ இந்த உணவுகளை நம்ம உடம்புக்கு கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளே போக போக இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கணும். ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், செல்ஸுக்குள்ளே கொண்டு போய் அது எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். அப்படின்னா நிறைய பேர் என்னென்னா, டிவி பார்க்க ஆரம்பித்தோம், ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த ஸ்நாக்ஸ்லாம். ஸோ இந்த இனிப்புகள் உள்ளே எடுக்கும்போது இன்சுலின் நமக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம். நம்ம இன்சுலின் வந்துட்டு அதிகமாக வேலை கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த இன்சுலின் வந்துட்டு செல்ஸுக்குள்ளே போய் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாது. நம்ம செல்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது, அதுவுமே ரொம்ப டயர்டாயிரும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் மாதிரி பிரச்சனை வரதுக்கு அதிகமான சாத்தியங்கள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள் அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ், பேக்கெட்டில் வரக்கூடிய நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், இது எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள். இதுலேயுமே ஒரு சத்தும் கிடையாது. இது எல்லாமே நமக்கு கலரு, டேஸ்ட்டு, ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லாமே ஃபேக்ட்ரியில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய இந்த உணவுகள் மேக்ஸிமம் நம்ம உடம்பை வந்துட்டு அதிகமாக பாதிக்கும். ஸோ இந்த உணவுகளில் வந்துட்டு சோடியம் அதிகமாக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரிப்பீட்டாக டெய்லி எடுக்கும்போது இது நம்மளோட கட்டை பாதிக்கும், கட்டில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவை பாதிக்கும். ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு கட் வந்துட்டு இம்பேலன்ஸ்ட் ஆயிரும். கட் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பிரெயினுமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல், ஆங்கர் ஆகாமல், நம்ம பிரெயின் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கட்டை நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ மூணாவது பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள், அதாவது ரீஃபைன்டு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்போது முன்னாடியெல்லாம் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரீஃபைன்டு ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கடைகள் எல்லாம், ஹோட்டல்ஸில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டாக சிப்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ரிப்பீட்டாக அந்த ஆயிலை ரீஹீட் பண்ண என்னென்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துட்டு அதிகமாக செய்கிற இது வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ரீஃபைன்டு ஆயில், ரிப்பீட்டாக ஹீட் பண்ணக்கூடிய ஆயில் யூஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணணும். நாலாவது பார்த்தோன்னா உப்பு அதிகமாக நம்ம எடுக்கிறது. இப்போது நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. ஆனால் அளவாக எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்ட்டு, ப்ரெஷர் மாதிரி பிரச்சனைகள், ப்ரெஷர் அதிகமாக வரதுக்கு அதிகமான சாத்தியங்கள் உண்டு. இப்போது சிலர் பார்த்திங்கன்னா ஊறுகாய், எப்போவுமே ஊறுகாய் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. உப்பில் பார்த்திங்கன்னா வீட்டில் போடுற ஊறுகாய் வந்துட்டு நம்ம அளவாக பண்ணியிருப்போம். ஸோ உப்பு அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். டெய்லி சிலர் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா, ஒரு லெமன் ஜூஸ் போட்டோன்னா உப்பு அதிகமாக போட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க, டெய்லி எடுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு மோர் எடுத்தோன்னா உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ உப்பு அதிகமாக எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். இது லாங் டேர்மாக எடுக்கும்போது நம்மளோட இரத்த குழாய் பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், ப்ரெஷர் மாதிரி பிரச்சனைகள் வரும். அஞ்சாவது பார்த்தோன்னா நம்ம ரீஃபைன்டு மாவுகள் எடுக்கிறது. முக்கியமாக அதில் வந்துட்டு நம்ம ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது முக்கியமாக அதில் வந்துட்டு ப்ரெட் அதிகமாக சாப்பிட்றோம். இப்போ காலையில் பார்த்தாலும் அவசரமாக நம்ம ஒரு அவசரமாக ஸ்கூல் போகும்போதோ டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 பீஸ் ப்ரெட் எடுத்து சாப்பிட்டுட்டு போகிற ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ அந்த ப்ரெட்டு வந்துட்டு ரீஃபைண்டாக வருது. ஸோ இந்த ஒயிட் ப்ரெட்டு, ரீஃபைண்டு மாவுகள், இது எல்லாமே நம்ம உடம்புல வந்துட்டு சுகர் ஸ்பைக்ஸ் உண்டு பண்ணும். ஸோ நான் சொன்ன இந்த 4 உணவுகளும் நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இதனால் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய நோய்கள் வரதுக்கு அதிகமான சாத்தியங்கள் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, அப்போ என்ன தான் டாக்டர் சாப்பிட்றது, அதை சாப்பிட வேணாம் இதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க. நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, கீரைகள் நிறைய எடுங்க. ஸோ பருப்பு வகைகள், கடலை வகைகள், இப்படின்னு தானியங்கள், இந்த மாதிரி உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்கள் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.